மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம். முதலாவது தந்திரத்தில் 29வது பாடல் வரிகளை பார்ப்போம். காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர், நாண நில்லேன் உனை நான் தழுவிக்கொள, கோண நில்லா குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றேனே. காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆருளர், நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள, கோண நில்லா குணத்தடியார் மனது ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே. இந்த பாடல் வரியில் 4 வரி தான் சொல்கிறார். ஒன்று காண சொல்கிறாரு, அடுத்தது பார்த்திங்கன்னா காண அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் காண்பதற்காக இறைவன் எப்படி இருக்கின்றான் அந்த காண வேண்டும். நாம் சுவாமியை பார்க்குறதுக்கும் சுவாமி நம்மளை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த காண வேண்டும், அந்த கண்டு இருக்கின்ற கோண அப்படின்றாரு. அந்த கோண நில்லாய் அப்படின்னா அந்த இறைவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்றால் அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால் நாம் காணுவதற்கு எளியவனாக இருக்கின்றான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை நாம் காணுகின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதை தான் இங்கே அழகாக சொல்கிறார். இந்த 4 வரிகளை சொல்லுகின்ற பொழுதும் அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் எடுத்து உரைக்கின்றார். நாணம் என்கின்ற 2வது வரியில் ஒரு சொல்கிறார். காண வேண்டும், நாண வேண்டும், கோண வேண்டும். அது என்ன நாண முதல் காண வேண்டும் சொல்கிறாரு. 2வது பார்த்திங்கன்னா கோண அப்படின்றது 3வது வரியில் சொல்கிறாரு. 2வது வரியில் பார்த்திங்கன்னா நாண அப்படின்றாரு. எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய பாடலில் அழகாக சூட்சமமாக, அது ஒரு சூட்சமம் என்பது தான் இந்த சித்தர்களுடைய பாடல்களிலே மட்டுமே காணப்படும். இதில் ஆணியன் அப்படின்றாங்க. ஆணியன் என்பது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆணி. ஆணி என்றால் என்ன? ஆணியினுடைய நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் ஆணி அடித்த மாதிரி இருக்கணும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பசுமரத்து ஆணியை போன்று அப்படின்ற ஒரு வாக்கியமும் உண்டு. இந்த இடத்துல திருமூலரும் அதைத்தான் கொண்டு வராரு. காண நில்லாய் அப்படின்றா நம்ம இறைவனை எங்கேயுமே பார்க்க முடியல. என்னப்பா என் கண்ணுக்கு இறைவன் தெரியவே இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆமாப்பா, நீ என்ன பெரிய பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா நிலையும் அடைந்தவனா, உன்னை சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுப்பதற்கு அப்படின்னு கிண்டலாக நண்பர்களிடத்திலே நம்ம பேசுவது உண்டு. ஆக நமக்கு துன்பம் வரும்போது என் கண்ணுக்கு நீ முன்னால் நிற்க மாட்டியா, நான் இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லுவதும் உண்டு. ஆக நம்ம கண்ணுக்கு காட்சி தரக்கூடியவனாக விளங்க வேண்டும். நாண அப்படின்னா வெட்கப்படணும். எப்போ வெட்கப்படணும்னா அந்த சிவபெருமான் நம்மை காட்சி கொடுக்கின்ற பொழுது அப்படியே அவரை தழுவி கொள்ள வேண்டும். எப்படி அந்த மாதிரி யார் தழுவி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மார்கண்டேயனுக்கு 16 வயது வரலந்தான் உனக்கு இருப்பான், அதுக்கு மேலே உயிர் வாழ மாட்டேன், நீ இறந்து படுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அந்த யமதர்மன் என்ன செய்கிறான்னா அவர் கடமையை செய்யக்கூடியவர், தர்மராஜன் என்று பெயரை பெற்றவர். அப்போ பாசக்கயிறத்தை கொண்டு வீசுகிறார். அப்படி வீசுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் மார்கண்டேயன், அந்த அப்படியே போய் அப்படியே ஆழ தழுவிக்கொள்வார். அப்படியே தழுவிட்டு என்ன பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டிய ஒரு கஷ்டத்தை அப்படின்னு சொல்லி நீ தான் காப்பாற்றணும்னு சரணாகதி அடைகின்ற பொழுது அந்த ஆற தழுவி, அதுபோல் நான் இறைவன் என் முன்னாய தோன்றினால் கொஞ்சம் கூட நான் வைக்கப்பட மாட்டேன், அவரை நான் என்ன செய்வேன், தழுவிக்கொள்வேன், அப்படியே பிடிச்சிப்பேன், இதில் நான் வெக்கப்படவே மாட்டேன் அப்படி என்று அவர் உரைக்கின்றார். யார் இங்கே நம்ம யார் மூலமாக சொல்கிறாரு இதன்னா, திருமூலர் தன்னுடைய
இப்பாடலினுடைய வரிகளின் மூலமாக நான் கொஞ்சம் கூட வெட்கப்பட மாட்டேன்ப்பா, சிவபெருமானை ஆலிங்கனம் செய்வதற்கு கொஞ்சமும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஆக நாணமும் கிடையாது. முதல்ல காண வேண்டும், இறைவனை நம்ம பார்க்கணும், காட்சி கொடுக்கணும். இப்படி நீ காட்சி கொடுத்தாதான், அப்படி நீ தோன்றிவிட்டால் கொஞ்சம் கூட உன்னை தழுவிக்கொள்வதற்கு நான் நாணப்பட மாட்டேன். அடுத்த வரியில் சொல்கிறார், கோணம். கோணம் என்றால் எங்குமே வியாபித்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற சிவபெருமானினுடைய நிலையானது. அந்த குணம் இருக்கு பாரு, ஒவ்வொருத்தருக்கும் குணம் ஒன்று இருக்கும். அந்த குணத்தின் வழியாக கொஞ்சமும் செய்ய மாட்டேன் அப்படின்ற இந்த பாடல் வழிகளில் அழகாக சொல்கிறாரு. காட்சிக்கு இனியவனாக. இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல சொல்லுவோம், நம்ம மகாபாரதத்தில் எடுத்துக்கலாம். கிருஷ்ணனும் துரியோதனும் போகிறாங்க, 2 பேருமே நடந்து போயிட்டே இருக்காங்க. கிருஷ்ணன் சொல்கிறான், எப்பா இந்த பக்கம் கிருஷ்ணன் நடுவில் இருக்கார், இந்த பக்கம் துரியோதனன், இந்த பக்கம் அர்ஜுனன், 3 பேருமாவே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு அருவி மாதிரி, அதை அருவின்னு சொல்லலாம், இல்லை குளம் சொல்லலாம், இல்லை ஓடைன்னு சொல்லலாம், எதை வேணுமோ. ஆக தண்ணி இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்படி 2 பேருமா 3 பேருமா நடந்து போகும்பொழுது அந்த இடையே ஒரு ஆறு வருது. அப்போ இங்கே இருந்து கடந்து அப்படி போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் கடந்தும் சென்று விடுகிறார்கள். ஒரு ஓடத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்த உடனே அது ஒரு பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே மலர்கள்லாம் அப்படியே மலர்ந்து அந்த வாசமானது 4 புறங்களிலுமே, இது சொல்கிறேன் பாரு, எல்லா இடத்துலையுமே அந்த மனம் அப்படியே நுகர்ந்த இவ்வளோ வாசமாக இருக்குது. அப்படி அந்த வாசத்தை பார்த்த உடனே இந்த பக்கம் யார் இருக்கிறது? துரியோதனன். இந்த பக்கம் அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனனும் இருக்கிறான், பீமனும் இருக்கான். ஆக இப்படி 3-4 பேர் அப்படி போகிறாங்க. இந்த போகின்ற பொழுது அப்போ பார்த்து கேட்குறாரு, ஏன்பா இந்த மலர்களை எல்லாம் பார்க்குறியே, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த நேரத்தில் அர்ஜுனன் சொன்னான், இதுவும் சரி, மலர்கள் தெய்வத்திற்கு போட்டால் நல்லா இருக்கும்ன்றார். அந்த பீமன் என்ன பண்ணுறான், அந்த நிமிஷத்துக்குள்ளேயே அந்த மலர்களை எல்லாத்தையும் கொண்டு போய் மனசார சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறான். அது காண கிடைக்காதுல, அவன் மனக்கண் முன்னாலே தெய்வம் இருக்கிறது போடுறான். இவனை கேட்டால் சொல்கிறான், பெண்களுடைய கூந்தலிலே சூடிவிட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும். ஆக அவரவர் மனப்போக்கு, அந்த மனப்போக்குக்கு ஏற்பதான் இறைவன் காட்சி தருவார். ஆக அப்படி ஒரு வேலை நம் இந்த நம்ம மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் யாருக்காவது சிவன் அருள் கிடைத்தால் அவரை ஆற தழுவி கொஞ்சமும் வெட்கப்படாமல் இறைவனுடைய திருவடியை நாம் அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம்.